நான்வெஜ்க்கு ஈக்குவலாக வெஜ்ஜில் ஒரு ரெசிபி சொல்லுங்கன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது இந்த சோயா சங்க்ஸ் தான். இதை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் செய்யலாம். இன்றைக்கி இந்த சோயா சங்க்ஸை எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு மஞ்சள் சோயா எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சோயா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ மார்னிங் இந்த அளவுக்கு எனக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது மேலே இருக்க நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதோட தண்ணியை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சோயா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்க இந்த ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கருப்பு உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு எப்படி கையில் தேய்ச்சி கழுவினீங்கன்னா அதுலேருந்து தோல் வருமோ அதே மாதிரி இதுலேருந்து தோல் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருக்க சோயா பருப்பை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 200 கிராம் சோயாவுக்கு 1லேருந்து 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டை நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே ஃபார்ம் ஆகிருக்க இந்த நுரையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததும் இந்த சோயா பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சோயா பால் யூஸ் பண்ணி டோஃபு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே கூட சோயா பாலை கன்சியூம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சோயா பால் யூஸ் பண்ணி நான் டோஃபு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டோஃபுவை நீங்கள் எங்கெல்லாம் பன்னீர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை விட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எனக்கு 200 கிராம் சோயாபீன் யூஸ் பண்ணினதுக்கு 200 கிராம் டோஃபு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட மெயின் ரெசிபிக்கு போகலாம். சோயா பாலை வடித்து எடுத்ததும் அதில் மீதமான இந்த சோயா சக்கை இருக்குது இல்லையா, இதிலேருந்து தான் நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது டே 1 நான் காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பெரிய சைஸாக போட்டிருந்தோம், அது கொஞ்சம் சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ டே 2 பார்க்கலாம். இன்னமுமே நல்ல சின்ன சைஸாக நல்லா காஞ்சி வந்திருக்கு. டே 3 பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற சோயா மாதிரியே இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. இனிமேல் சோயா சங்க்ஸை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 200 கிராம் சோயா பீன்ஸுக்கு 100 கிராம் சோயா சங்க்ஸும் 200 கிராம் டோஃபுவும் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸோட மேக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.